டைம் ஆச்சு, பையனை வேற பிக்கப் பண்ண போகணும். வண்டியை காணோம். அச்சோ, தூக்கிட்டானுங்களே. ஏன் பாவம் வண்டி போனதே எப்படி பண்ற? என் ஜல்லிக்கட்டு காலை அதுவும் ஜெயிச்சது போச்சு, நான் என்ன பண்றது? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு இருக்கான், கூட்டியும் காணோம், பையனையும் போய் கூப்பிடணும், என்னங்க பண்றது? இதுக்கு தாங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர்னு ஒன்று இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதானே. ஜிபிஎஸ் வச்சு எல்லா வண்டியும் கண்டுபிடிக்கலாம், என் காலை மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கிறது ஒரு சொல்யூஷன். இதை வச்சு பைக்கை கண்டுபிடிக்க முடியும், உங்களோட கால மாட்டை கூட கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவரோட குழந்தை ஸ்கூல் பஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மொபைல் ஆப்ல இருந்து பேரண்டே எங்க வந்துட்டு இருக்குன்னு கூட ட்ராக் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. நீங்க வாங்க, நான் ஒன்னொன்னா சொல்றேன். வாங்க சார், அத சொல்லுங்க சார். நம்ம ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்கு, இது நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், டீடைலா சொல்லிடுங்க சார். 11 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கும். சோ நம்ம பிராண்ட் நேம் வந்து SkyNav GPS. நம்ம பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர், மதுரை, வேலூர் அண்ட் காஞ்சிபுரத்துல நம்மளுக்கு வந்து டீலர்ஷிப்ஸ் இருக்கு. சோ நீங்க அங்கேயும் நம்மளோட டிவைசஸ் வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஜிபிஎஸ் காட்டுன்னு நீங்க ஒரு கம்பி வச்சு நின்னுட்டு இருக்கீங்க சார். இதுதான் ஃபியூல் ஜிபிஎஸ். இந்த ஃபியூல் ஜிபிஎஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். இது ப்ளூடூத் பேஸ்டு ஒரு மாடியூல். 2 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டியோட வருது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ட்ரக்ஸுக்குமே நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இது பெட்ரோலா இருந்தாலும் சரி, டீசலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 98% வந்து அக்யூரசி வரும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வயர் கட் பண்றேன், இல்லனா வந்து இதை நான் மூடி வச்சுட்டு நான் வந்து ஃபியூலை திருடிடுவேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ப்ளூடூத் பேஸ்டு ஒரு மாடியூல். இதுல ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்ஸ் அது திருப்பி கனெக்ட் ஆயிருச்சுன்னா எல்லா வேல்யூம் சென்ட் பண்ணிரும். சோ உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே யாராச்சும் ஃபியூல் ட்ரெயின் பண்றாங்க, எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஷ் கேம் ஜிபிஎஸ். உங்களோட காரு, ட்ரக், டாடா ஏஸ், ஜேசிபி, ஈவன் மேனுஃபேக்சரிங் வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் இருக்கு, அதுல நீங்க கனெக்ட் பண்ணணும்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல்னால நம்ம கிட்ட இருக்கு. சோ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வியூவும் சரி அண்ட் உள்ள டிரைவரோட வியூவும் சரி நீங்க பாத்துக்க முடியும். சோ இதுல 4 சேனல் வரைக்கும் வரும். சோ 2 சேனல் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ரெடிலி அவைலபிளா இருக்கும். சோ இந்த டேஷ் கேம் ஜிபிஎஸ் வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்டோரேஜ் வெஹிக்கிள்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ப்ளூடூத் பேஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் மானிட்டரிங் டிவைஸ். 5 இயர்ஸ் வரைக்கும் இதோட பேட்டரியோட வோல்டேஜ் இருக்கும். சோ இதுல வந்து நீங்க எதுவும் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கேபின்ல வச்சுட்டு இந்த டிவைஸை நம்ம ஃப்ரண்ட்ல மாட்டிட்டோம் அப்படின்னா உங்களோட கேபின்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத லைவா பாத்துக்க முடியும். சோ நீங்க ரொம்ப தூரம் உங்களோட ப்ரீஷியஸான குட்ஸை நம்ம எடுத்துட்டு போகும்போதுல பின்னாடி என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படிங்கறத உங்களால உங்க மொபைல்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் பாத்துக்க முடியும். கோல்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத வந்து ஆல்ரெடி நம்ம 100+ வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஜிபிஎஸ் சொல்லலாம், இல்லனா போர்ட்டபிள் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். 1500 mAh ல இருந்து 10000 mAh வரைக்கும் நம்ம கிட்ட வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த 10000 mAh வேரியண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 15 days வரைக்கும் இதுல வந்து சார்ஜ் நிக்கும். ப்ரீஷியஸான பொருளை வந்து நீங்க எங்கேயோ அனுப்பணும் அப்படின்னா இதை நீங்க அது கூட நீங்க வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா உங்க மொபைல் மூலமா அதை ட்ராக் பண்ணிக்க முடியும். இது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. மினி போர்ட்டபிள் ஜிபிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதை வந்து ஜல்லிக்கட்டு காலைக்கு நீங்க காலரா கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். பெட்டுக்கும் சரி, இல்ல நம்ம வீட்டுல வந்து மனநிலம் கொண்டு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கூட இதை கனெக்ட் பண்ண முடியும். உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால யூஸ் பண்ண முடியும். வண்டியில வச்சு கூட நீங்க அனுப்பலாம். வேரியஸ் பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளக் அண்ட் பிளே ஜிபிஎஸ். வண்டியில வந்து பிளக் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட்லியான வெஹிக்கிள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இசிஎம்மோட கனெக்ட்ல இருக்கும். சோ உங்களால வந்து டைரக்ட் வயரிங் பண்ணி எல்லாம் நார்மலா ஜிபிஎஸ் மாட்ட முடியாது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் வாங்கின 1 இயருக்கு வந்து மத்த ஆக்சசரிஸ் கனெக்ட் பண்றது அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக் அண்ட் பிளே ஜிபிஎஸ் நீங்க டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து வயரிங்ல நம்ம எந்த வித ஒரு கையுமே வைக்காம டைரக்டா பிளக் பண்றது மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்ல அவைலபிளா இருக்கு. ஈவி வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, இந்த டிவைஸ் உங்களால ஃபிட் பண்ணிக்க முடியும். சார் இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சார் ஐடி கார்டு நீங்க போட்டுருக்கீங்க. இது ஐடி கார்டு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு ஜிபிஎஸ். உங்களுக்கு வேரியஸ் பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து 2 days வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் இருக்கும். நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சேஃப்டி இல்லன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிவைஸஸ் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்து விடலாம். இதுல வந்து நம்ம SOSக்கு நம்ம எமர்ஜென்சி பட்டன்ஸும் இருக்கும். சோ இன் கேஸ் வந்து நம்ம வீட்ல வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க, அவங்கள வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பண்ண முடியும். சோ இது வேரியஸ் பர்பஸ்க்கு அகைன் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நீங்க பட்டன் அமுத்தினாலே அந்த நம்பருக்கு வந்து ஸ்பீட் டயல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். சோ இதுவுமே வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான். விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சு இது பண்ணீங்க. எனக்கு முக்கியமா அந்த பேரண்ட்ஸ் ஸ்கூல் பஸ் எங்க வருது இன்னும் ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா? சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைலா ஏதாவது சொல்ல முடியுமா? சார் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் பஸ்ல டைரக்டா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஜிபிஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அது வந்து AAS 140 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜிபிஎஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கிட்ட டெடிகேட்டடா பேரண்ட்ஸ் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது நம்ம ஸ்கூலுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி பேரண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பேரண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றது மூலமா அவங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பஸ் ட்ராக்கர் அப்ளிகேஷன்ல குழந்தைக்கான அலோகேட் பண்ண பஸ் அதுல வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா டைரக்டா அவங்களால ட்ராக் பண்ண முடியும். இதுல இன்னும் நிறைய
ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது வேணும் அப்படின்னா ஸ்கூல் சைட்ல இருந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக இந்த சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டான ப்ராடக்ட். தமிழ்நாடு மைனிங் அப்ரூவ் பண்ண AS 140 டிவைஸ் இது. உங்கள் வெஹிக்கல் மைனிங்ல ஓடுது அப்படின்னா உங்களுக்கு பர்மிட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க AS 140 கவர்மெண்ட் அப்ரூவ் டிவைஸ் போடணும். அந்த டிவைஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் GPS ட்ராக்கர், பைக்கு, காரு, ட்ரக்கு, EV பைக்கு, லிஃப்ட் மிஷின்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனி டைப் ஆஃப் வெஹிக்கிள் எல்லா விதமான வண்டிக்கும் நார்மல் GPS ட்ராக்கரை நம்ம டைரக்டா ஃபீல்டுக்கே வந்து உங்க லொகேஷன்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த லொகேஷன்லாம் எங்களோட பர்சன்ஸ் டைரக்டா அவைலபிளா இருப்பாங்க. இன்கேஸ் வேற லொகேஷன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா மாடலுமே வந்து எந்த கண்ட்ரில வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். கேஸ் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, உங்களோட கண்ட்ரிக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சார் இவ்வளவு தூரம் வந்து ப்ராடக்ட் பத்தி எங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர்கிட்ட வந்து பழைய ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த GPS ட்ராக்கிங் மிஷின் பழசு இருந்தது அப்படின்னா இது இப்போ புதுசா அப்டேட் பண்ணா நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணி தருவீங்களா? சார் இதுக்கு நம்ம வந்து மைக்ரேஷன் சப்போர்ட்னே தனியா நம்ம ரன் பண்றோம். ஸோ அவங்களோட டிவைசஸ்க்கும் நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் த்ரூவா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட டிவைஸ் நல்லா இருக்கு அப்படின்னா எங்களோட டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க இங்க இருந்து மைக்ரேஷன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சார் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 பிளேசஸ் தான் சொன்னீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி தான் என்கிட்ட மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வேற நீங்க சொல்லாத இடத்துல இருந்து கால் வந்துச்சு நம்ம ஃபாலோவர்ஸோ இல்ல பார்த்துட்டு கேட்கறாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க கிளியர் பண்ணி கொடுப்பீங்க? இதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யங்ஸ்டர் ஒரு டிஸ்ட்ரிக்டே வந்து கனெக்ட் பண்ணி அவரால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபுல் ட்ரைனிங் அண்ட் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம டீம் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க எங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டே எங்களால் அலோகேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லீட்ஸ் வந்தாலும் சரி இல்ல மற்ற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எங்களால் டைரக்டா ப்ரொவைட் பண்ண முடியும். ஈவன் நாங்க சில பிரான்ச்சைசிக்கு நாங்க இங்கே டைரக்டா இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அந்த லொகேஷனுக்கு எங்களால் வந்து போய் பண்றது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. அங்கே நம்ம ஒரு பிரான்ச் இருக்கும் போதுல அவங்களே அதை எடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு பிசினஸா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இதோட மொத்த பெனிஃபிட்ஸையும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஒன் செகண்ட் மீண்டும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க சார். SkyNav GPSங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஹெட் ஆஃபீஸ் தாம்பரத்துல இருக்கு. 11+ இயர்ஸா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000+ வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இதுல ஃபீச்சர்ஸ் 70+ ஃபீச்சர்ஸ் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நிறைய சொல்யூஷன் ஓரியன்டா நாங்க ஒர்க் பண்றோம். நாட் ஒன்லி த ப்ராடக்ட், நாங்க சொல்யூஷனை எப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்றோம். இதே மாதிரி வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, கேப் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, இல்ல API சப்போர்ட் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான சொல்யூஷன்ஸை எங்களால எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க பண்ணுவோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.